கிரெடிட் கார்டை ஒருத்தன் சாபம்னு சொல்கிறான், ஒருத்தன் வரான்னு சொல்கிறான். உண்மையிலே அப்படி தான். என்ன பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு சூப்பர் பவர். ஏன்னா யார் சும்மா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் 30 நாள் ஒரு மாதத்துக்கு கடன் கொடுப்பா? ஆனால் கிரெடிட் கார்டு நம்மளுக்கு கொடுக்குது. எல்லாச்சும் நல்லதானப்பா கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குறான்னா கடன் திரும்ப கட்டாட்டி என்ன ஆகுங்கிறது யாரும் தெரியல. கடன் திரும்ப கட்டாட்டி அதுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், 30% மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க. இன்னொன்று இதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. இப்போ திடீர்னு நீங்கள் கட்டவே இல்லை, கடைசி நேரத்தில் இல்லாமல் பண்ணுவாங்க, நீ இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அது போட்டிங்கன்னா அதுக்கு வட்டி மேலே வட்டி. அதனால் கிரெடிட் கார்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சு, கடனை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு லாபம். நீங்கள் தப்பாக யூஸ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் கடனாளி ஆகும். எப்போவுமே கடனுங்கிறது இருந்துச்சுன்னா அது வேகமாக அடைச்சா தான் நம்ம கடன்லேருந்து வெளியே வர முடியும். கடனை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் கடன் தான் அதிகமாகும். அதனால் கடன்லாம் வேகமாக கட்டப்பாரு. கிரெடிட் கார்டு நல்லதும் கெட்டதும் உங்கள் கையில் தான் இருக்குது.